ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சந்திரன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஃபேஸ்புக்கில் வந்து மானிட்டேஷன் எலிஜிபிள் ஆகி எல்லாத்தையுமே அப்ளை பண்ணிட்டோம். பட் ஆட்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணவே இல்லை அப்படின்னா அதுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? எப்படி வந்து அக்கௌண்ட்டை வந்து எல்லாத்துலேயும் ஆட் பண்ணுறது, ஃபஸ்ட்டு ஆட்ஸ் அண்ட் ரீல்ஸில், அடுத்தது இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸு. ஓகேங்களா? கண்டென்ட்டுக்காக வர இன்கம்மை அதில் இது பண்ணுறதுக்கு, பட் அடுத்த சப்ஸ்கிரிப்ஷனுக்காக இது பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கிற எலிஜிபிளான எல்லா இதுலேயுமே வந்து அக்கௌண்ட் வந்து எப்படி ஆட் பண்ணுறது. ஓகேங்களா? அது ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் ஆட் பண்ணுறதுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பேன் கார்டு வேணும். ஓகேங்களா? பேன் கார்டு வேணும், ஆதார் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்டு கூட சிப் கோடுன்னு ஒன்று இருக்குது. ஓகேங்களா? அது நெட்டில் எப்படி இந்த எடுத்து அப்லோட் பண்ணுறதுன்றத நான் உங்களுக்கு காமிக்கிற விஷயம் இல்லை, பாருங்கள். பட் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அதை நம்ம எப்படி வந்து அக்கௌண்ட்டை வந்து ஆட் பண்ணுறது அப்படின்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மொபைலில் ஓப்பன் பண்ணிக்கணும். மொபைலில் போய்ட்டு ஃபேஸ்புக் வந்து லாகின் பண்ணிங்க. சரிங்களா? நீங்கள் எந்த இதுவோ அந்த இதை வந்து லாகின் பண்ணிங்க. அதில் டாஸ்க் போர்டுன்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மானிட்டேஷன் அந்த பேஜுக்குள்ளே போய்டும். அப்படி இல்லைன்னா அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்ட்டு செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இப்போ அக்கௌண்ட்டுக்குள்ளே போய்ட்டு ப்ரொஃபஷனல் டாஸ்க் போர்டுன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும். இல்லை எவ்வளோ ஃபாலோவர்ஸு, எவ்வளோ வியூஸு, எவ்வளோ உங்களுக்கு இது வரைக்கும் ரீச் ஆகிருக்கு, அது எல்லாமே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா? ஷோ ஆகுங்களா? போஸ்ட் எவ்வளோ ரீச் ஆகிருக்கு எல்லா இதுவுமே காமிக்கும். அதில் கீழே கிளியர் பண்ணி அப்படின்னா மானிட்டேஷன் வந்து இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு ஆட்ஸ் அண்ட் ரீல்ஸ்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? அதை கிளிக் பண்ண உடனே இது பேக் வாங்க. ஆட்ஸ் அண்ட் ரீல்ஸ் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து எவ்வளோ டாலர் இருந்துச்சோ அந்த டாலர் காமிக்கும். மேலே ஆட் பே அக்கௌண்ட் இருக்குல்ல, அதை தான் இப்போ கிளிக் பண்ண போகிறோம். சரிங்களா? அதை கிளிக் பண்ணி அக்கௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதை மேலே அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்னு கேட்கும். ஏன்னா அந்த டீட்டெயில் நம்ம ஆல்ரெடி கொடுத்து தான், அதுக்காக அதை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி பண்ணீங்கள, அதெல்லாம் அப்ளை பண்ணும்போது அதேமாரி தான் இதுலையும் அதை எல்லாத்தையும் கரெக்டாக இது பண்ணிவிட்டு பிஸ்னஸ் டைப் இருந்தால் அதில் இண்டிவிஜுவலாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த மாதிரி இது பண்ணால் உங்களோட இன்ஃபர்மேஷன் கேட்கும். அது எல்லாமே ஆல்ரெடி இருக்கும். அது எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அந்த பேன் கார்டு நம்பர் வந்துட்டும் அதை கிளியர் பண்ணிவிடுங்க. கிளியர் பண்ணிவிட்டு திரும்பி அதே பேன் கார்டு நம்பரை டைப் பண்ணுங்கள். சரிங்களா? அந்த நம்பர் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும், அதனால் வந்து அதை ஸ்டாரில் இருக்கும். அதை கிளியர் பண்ணிவிட்டு பேன் கார்டு நம்பர் போட்டிங்க அப்படின்னா தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். சரிங்களா? அதனால் கரெக்டாக அதோடய பேன் கார்டு நம்பர் வந்து என்னவோ அதை வந்து டைப் பண்ணிங்க. பேன் கார்டு நம்பர் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு டிக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ போட்டுட்டேன். பேன் கார்டு நம்பர் போட்டு கீழே 100% இருக்குல்ல, அது கீழே இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டுன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு கிளிக் பண்ணி இதில் வந்து மேனுவல் லிங்க் பேங்க் அக்கௌண்ட்டா இல்லை லிங்க் பே அவுட் அக்கௌண்ட்டாக இருக்குது. நம்ம மேனுவலில் தான் பண்ண போகிறோம். அதனால் மேலே இதை கிளிக் பண்ணி லிங்க் பே அவுட்ன்றதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்தமாரி கேட்கும். ஃபஸ்ட்டு பேங்க் கண்ட்ரி, பேங்க் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்குன்றது, இது நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் கொடுக்குறது. ஓகேங்களா? அதனால் மேலே என்ன கண்ட்ரியோ அதை செலக்ட் பண்ணிங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் ஹோல்டர் நேம், உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ, ஓகேங்களா, உங்களுடைய நேம் என்ன இருக்கோ அதை வந்து கொடுங்க. சரிங்களா? அக்கௌண்ட் ஹோல்டர் நேம் என்ன எப்படி இருக்கோ அதில் அந்த மாதிரி கொடுங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இது இனிஷியல் இருந்தால் ஃப்ரண்ட்டில் கொடுங்க, பேக்கில் இனிஷியல் இருந்தால் பேக்கில் கொடுங்க. ஓகேங்களா? அக்கௌண்ட்டோட நேம் அதில் எப்படி இருக்கோ அதேமாரி நேம் வந்து என்ட்ரு பண்ணிங்க. நேம் என்ட்ரு பண்ணிட்ட பிறகு சிப் கோடு கேட்கும். சரிங்களா? ஐஎஃப்சி கோடு கிடையாது, சிப்ட் கோடு. இந்த சிப்ட் கோடு எப்படி இது பண்ணுறது, செக் பண்ணி நம்ம பார்க்குறது அப்படின்றதையும் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இருங்க, இப்போ நேம் கொடுத்துட்டேன். அடுத்து சிப் கோடு. இப்போ சிப் கோடு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, மொபைல் ஓப்பன் பண்ணி அதில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுங்கள். கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய பேங்க் என்னவோ அதை போட்டுட்டு அதோட பிரான்ச்சையும் போட்டுட்டு சிப் கோடு அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ ஐஓபி வேங்கூர் பிரான்ச் சிப் கோடு அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணோன்னே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வருது பாருங்கள், ஐஎஃப்சி கோடு கீழே வந்து சிப் கோடுன்னு இருக்குப்பாங்க, ஐஓபிஓ. இந்த மாதிரி பேங்க் இது. நான் இப்போ ஆட் பண்ணுறது வந்து இந்தியன் பேங்க்கு. நான் இந்தியன் பேங்க்கோட சிப் கோடு எடுத்து வச்சுருக்கேன். பட் நீங்கள் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு என்ன பேங்க்கோ அந்த பேங்க்கோட நேம் போட்டு இது பண்ணிங்கன்னா தான் கிடைக்கும் சிப் கோடு. ஓகேங்களா? அதை இது பண்ணிவிட்டு சிப் கோடை போட்டுருங்க. சிப் கோடு என்ட்ரு பண்ணிட்டதுக்கப்புறம் கீழே வந்து அக்கௌண்ட் நம்பர் கேட்கும். அந்த அக்கௌண்ட் நம்பர் வந்து உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டோட நம்பர் வந்து அதில் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேங்களா? ஐஎஃப்சி கோடு கிடையாது, சிப் கோடுக்கு அடுத்தது பேங்க் அக்கௌண்ட் நம்பரு. பேங்க் அக்கௌண்ட் நம்பர் கரெக்டாக 1க்கு 2 டைம் செக் பண்ணி அதுக்கப்புறம் கொடுத்துட்டுங்க. டைப் பண்ணிவிட்டு லிங்க் பே அவுட் மெத்தட் இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகும். ஓகேங்களா? நான் அதை இப்போ கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணோன்னே ஆட் யுவர் டேக்ஸ்னு இருக்குது. ஓகேங்களா? இதை வந்து டேக்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணணும். அதனால் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே உங்களுக்கு வந்து மெயில் ஐடி அண்டு ஃபோன் நம்பர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஐடி பாஸ்வேர்டு தான். ஓகேங்களா? ஃபேஸ்புக்கோட ஐடி பாஸ்வேர்டு. நான் மெயில் ஐடியும் என்னோடய பாஸ்வேர்டும் வந்து என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு
அந்த கீழே இருக்குல்ல லாகின், அந்த லாகின் இதை கொடுங்க. இது தமிழில் இருக்குது, பட் இதுதான். பட் லாகின் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே போகும். அது லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட இதுதான் கேட்கும். ஓகேங்களா, கன்ஃபார்ம் பண்ண சொல்லும் அந்த ப்ரொஃபைலோட இதை காமிச்சு. ஆமாம் என்னோட இதுதான் சொல்லிட்டு கண்டினியூ சக்தி ஸ்டூடெண்ட்டில் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். உங்களோட நேம் போட்டு காமிக்கும். ஏன்னா உங்களோட ஃபேஸ்புக் ஐடியான்னு சொல்லி கேட்கும். ஆமான்னு சொல்லிவிட்டு அதை கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் பேஜ் போகும். இந்தமாரி வரும். இதில் வந்து மேலே இண்டிவிஜுவல் கரெக்டாக அதுவே ஃபிக்ஸ் ஆகிடும். அது கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் அமெரிக்க சிட்டிசனாக கேட்குறீங்க, நீங்கள் யூஎஸ் சிட்டிசனாக கேட்குறாங்க, இல்லை நோ கொடுத்துருங்க. அது கீழே வந்து நீங்கள் ஏஜென்ட்டாக இல்லை ரெசிடென்சி பேமெண்ட்டில் பர்சனலாக நீங்கள் ஏதோ த்ரூ என்ட்ரி அங்கே ஏன்னா இருக்கீங்களா அந்த மாதிரி ஏன்னா கேட்குறாங்க. நான் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஓகேங்களா, நான் ஒரு ஏஜென்ட்டும் கிடையாது, இன்டர்மீடியேட் நான் ஒரு ஏஜென்ட் கிடையாது, நான் வெளிநாட்டுக்காரன் கிடையாது. அந்த மாதிரின்ற யூஎஸ்ஏ வந்து கிடையாதுன்றதுக்காக கொடுக்குறது அது. ஓகேங்களா, நம்ம யூடியூப்லாம் வந்து ஆட் டாக்ஸி அப்ளை பண்ணுவோம், அதே ப்ரொசீஜர் மாரி தான். பட் இது கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா, ப்ராசஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும், அது கொஞ்சம் பிரீத்தாக இருக்கும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. பட் சிட்டிசன் என்னன்னு கேட்டாங்க, நான் ரெசிடென்ஸ் வந்து நான் யூஎஸ்ஏ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நோ கொடுத்துட்டேன். கீழே அந்த இதுவும் கிடையாதுன்னு சொல்லிட்டு ஏஜென்ட் கொடுத்துட்டு நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு கொடுத்தோன்னே இந்தமாரி காமிக்கும். இதில் வந்து செலக்ட் அண்ட் கண்ட்ரியும் கேட்கும். அது என்ன இதுவோ அதை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். ஓகேங்களா, இல்லை இந்தியா நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அது கீழே இது பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு கேட்கும். அந்த நெக்ஸ்ட்டு பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, இந்த பேன் கார்டு நம்பர் நம்ம ஆல்ரெடி கொடுத்ததெல்லாம் அந்த டிக் அதில் வந்துருக்கும். அப்படிலாம் டிக் கொடுத்துட்டு பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நான் மோஸ்ட்லி கொடுத்ததெல்லாம் அப்படியே வந்துருச்சு. ஓகேங்களா, கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துனே இப்போ வந்து உங்களோட அட்ரஸ் காமிக்கும். ஓகேங்களா, நீங்கள் இல்லைனா அட்ரஸ் மிஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை கீழே வந்து அட்ரஸ் லைன் 2 இருக்குல்ல, அதில் வந்து டைப் பண்ணிங்க. நான் கண்ட்ரி என்னவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டேன். அட்ரஸ் லைன்லேயும் நான் எல்லாத்தையும் கரெக்டாக போட்டேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம இது ஓப்பன் பண்ணும்போது கொடுத்தது. சரிங்களா, அதை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா கொடுங்க. அப்படி இல்லைன்னும் போது இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டைப் பண்ணிவிட்டு இன்னொருத்தங்கள் அந்த வில்லேஜ் நேம் என்னவோ உங்களுடைய வில்லேஜ் இல்லை எல்லாமே டைப் பண்ணிவிட்டு அடுத்து சிட்டி சப் எல்லாத்தையும் கொடுத்துட்டு பின்கோடெலாம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. திரும்பி ஒரு டைம் வந்து எல்லாமே ஒரு டைம் செக் பண்ண சொல்லும். ஆமான்னு சொல்லிட்டு எஸ் கோட் நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இதில் வந்து பேக்கும். இதில் வந்து 0% கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, 0% கிளிக் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே மேலே ஒரு டிக்கு, அதை டிக் பண்ணிவிட்டு கீழே இந்த சர்டிஃபிகேட் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களோட சிக்னேச்சர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட் நேம் கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அந்த உங்களோட நேம் என்னவோ நீங்கள் இனிஷியல் பின்னாடி போடுங்கன்னா பின்னாடி போடுங்க, முன்னாடி போடுங்கன்னா முன்னாடி போடுங்க. நீங்கள் வந்து அதில் கொடுத்த மாதிரி இதில் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஓகே ஆகும். பட் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. சரிங்களா, நம்ம உள்ள ஒரு நேம் ஃபஸ்ட்டு கொடுத்தும்போது ஒரு நேம் கொடுத்துட்டு கீழே இங்கே வந்து அங்கே சுமாலில் கொடுத்தாலும் சுமாலில் தான் பண்ணணும், அங்கே கேப்ஸில் கொடுத்தாலும் கேப்ஸில் தான் வரணும். அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அந்தமாரி காமிக்கும் ஃபார்மு. இதில் நீங்கள் ஒர்க்கு பாருங்கள், ஃபஸ்ட் நேம் இண்டிவிஜுவல் அதில் வந்து அதில் கரெக்டாக இருக்குது. அதே நேமே தான் நம்ம லாஸ்ட்டில் கொடுத்துருக்குமான்னு ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்களா. மேலே இருக்க நேமே தான் கீழே நம்ம சிக்னேச்சரில் கொடுத்துருக்குமான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் ஃபார்ம் கொடுங்க. ஓகேவா, எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு ஒருக்கப்புறம் சப்மிட் ஃபார்ம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகும். வெயிட் பண்ணுங்கள். கொடுத்தோன்னே ஓகே, இன்ஃபர்மேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. கீழே இதில் எதனா ஒரு பிரச்சனை இருக்கான்னு செக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கலாம். இல்லை பிடிஎஃபோட வேணும் அப்படின்னா அதை வியூ பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு இதை பார்த்தோம்ல, அதை வந்து வியூ பண்ணி பார்க்கணும்னாலும் பார்த்துக்கலாம். இதை கீழே இருக்கிறத கிளிக் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா ஓகே ஆகிடும். இது இந்த மாதிரி டன் வந்தோடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். டன் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி இதாகும். இதில் ஃபினிஷ் செட்டப். ஓகேங்களா, ஃபினிஷ் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இனிமேல் வர ஏர்னிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா, இதில் மினிமம் ஒரு கால்குலேஷன் இருக்குது. இவ்வளோ டாலர் வந்து ரீச் ஆனால் தான் அது நம்ம அக்கௌண்ட்டுக்கு போகின்ற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, $100 ரீச் ஆனால் தான் நம்ம அக்கௌண்ட்டுக்கு போவோம் அப்படின்றது தான் இந்த இதோட இது. ஓகேங்களா, இப்போ நீங்கள் இதில் வந்து இப்படி தான் தெரியும். பேக் போய்ட்டு திரும்ப அதுக்கப்புறம் வந்து ஆட் ரீல்ஸில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஏர்னிங் மட்டும் தான் இருக்கும். பட் அந்த ஆட் பே அக்கௌண்ட் வந்து காமிக்காது. ஓகேங்களா, இப்போ நான் கிளிக் பண்ணோன்னே இப்போ டாலர் மட்டும் தான் காமிக்குது, நமக்கு எந்த இதுவுமே காணாது பேங்க் அக்கௌண்ட் இதை. ஓகேங்களா, இப்போ வந்து பேக் போயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்கும், இப்போ போனஸ் இதாக என்ன போனஸ் கொடுங்க, இன்ஸ்ட்ரீம் இருந்தால் இன்ஸ்ட்ரீம் கொடுங்க, உங்களுக்கு வேறு எது இருக்கோ அதில் எல்லாத்தையும் கொடுங்க. இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது, சப்ஸ்கிரிப்ஷன்லையும் ஆட் பண்ணவே இல்லை, அதனால் இப்போ ஆட் பே அக்கௌண்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா, அதுலேயும் பேங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம லிங்க் பண்ணல. ஒவ்வொரு இதுக்கும் பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணி ஆகணும். ஓகேங்களா, ஒவ்வொரு இதுக்கும் ஆட்ஸன்ஸுக்கும் இது பண்ணணும், இன்ஸ்டான்ஸுக்கும் லைவ் ஆட்ஸுக்கும் பண்ணணும், ஸ்டார்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பேங்க் அக்கௌண்ட்டை லிங்க் பண்ணணும். அதை கிளிக் பண்ணோன்னே இந்தமாதிரி காமிக்கும். இதில் வந்து எல்லாத்தையும் இருக்கான்னு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்து பிஸ்னஸ் இன்ஃபர்மேஷன் அதுக்கும் கரெக்டாக இருக்குது, நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு கொடுத்தோடனே திருப்பி உங்களோட ஃபஸ்ட் நேம் எல்லாமே கேட்கும். அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு எல்லாமே இது பண்ணிவிட்டு அந்த பேன் கார்டு நம்பர் மட்டும் எரரில் வரும். அந்த பேன் கார்டு நம்பர் ஸ்டாரை கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட பேன் கார்டு நம்பரை வந்து திரும்பி என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேங்களா, திரும்ப வந்து பேன் கார்டு நம்பர் வந்து என்ட்ரு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே ஒரு டிக் பாக்ஸ் கேட்கும், அதை டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. ஓகேங்களா, பட் பேன் கார்டை வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். பேன் கார்டு நம்பர் என்ட்ரு பண்ணோன்னே நமக்கு வந்து கீழே வந்து நம்மளுக்கு ஷோ ஆகும். ஓகேங்களா, அதில் வந்து அண்டர்லைன்றது அதில் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க.
ஓகேங்களா. அதை நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும் தான் இதாகும். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆல்ரெடி இப்போ லிங்க் பண்ணிட்டல அக்கௌண்ட்டை, அதனால் அதை அப்படியே மேலே காமிக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு லிங்க் பே அவுட் மெத்தட் கொடுத்துக்கலாம். சரிங்களா. நம்ம ஆல்ரெடி லிங்க் பண்ணிட்டோம் ஒரு இதில் லிங்க் பண்ணிட்டு அந்த மாதிரி எல்லா இதுலையுமே காமிக்கும். அதுமாரி அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிட்டு அது லிங்க் பே கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் டேக்ஸி எல்லா இதுக்கும் டேக்ஸ் இது பண்ணணும். சரிங்களா. அதேமாதிரி டேக்ஸ் இது பண்ணோன்னே கண்டினியூவாக கேட்கும். ஆமாம் என்னோட ஃபேஸ்புக் தான் சொல்லிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஓப்பன் ஆகும். அந்த ஃபார்மில் போய்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் அமெரிக்கன் சிட்டிசனா யூஎஸ்ஏ சிட்டிசனான்ற மாதிரி கேட்குறாங்க. நான் இல்லை அப்படின்றத கொடுத்துருங்க. நீங்கள் ஏஜென்ட்டு ஏதாவது இருக்குன்னா அதுவும் இல்லைன்னு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தனே காமிக்கும். இதில் வந்து கண்ட்ரி என்ன கண்ட்ரியோ வந்து அந்த கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணுங்கள். சரிங்களா. இது ப்ரொசீஜராக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணால் மட்டும்தான் ஓகே ஆகும். பட் நீங்கள் இதில் எதனா மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரதுக்கு டிலே ஆகும். வேறு ஒன்றும் இல்லை. இதனால் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. அடுத்தது அட்ரஸில் வந்து எதாவது மிஸ்டேக் பண்ணினா அதை வந்து அட்ரஸையும் வந்து அதில் டைப் பண்ணிங்க. நீங்கள் ஆல்ரெடி கொடுத்தது அப்படியே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஷோ ஆகிடும். பட் அதில் ஏன்னா கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துங்க. ஓகேங்களா. ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ண எல்லாத்தையும் ஆமாம் எனக்கு ஓகே அட்ரஸ்ன்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்ட்ரி திரும்பி கேட்குது. என்ன கண்ட்ரியோ அதை வந்து திரும்பி கொடுங்க. ஓகேங்களா. அந்த கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணிங்க. சென்ட்ரி பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லி பெனிஃபிட் வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் மேலே ஒரு டிக் பாக்ஸ் கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா ஐ தட் செட்டிங்களா அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த ஃபார்ம் என்னோட தான் சொல்லி ஒரு சைன் பண்ண சொல்லுது. நீங்கள் ஃபஸ்ட்டில் கொடுத்தீங்க பார்த்தீங்களா என்ன நேமோ அதை வந்து டைப் பண்ணுங்க. ஓகேங்களா. ஃப்ரண்ட்டில் கொடுத்தா ஃப்ரண்ட்டில் இன்ஷியல் கொடுங்க, பேக்கில் கொடுத்தா பேக்கில் கொடுங்க. அந்த மாதிரி கரெக்டாக கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஃபார்ம் காமிக்கும். இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்மிட் பண்ணுங்கள். ஓகேங்களா. இப்போ ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணிட்டேன். சப்மிட் பண்ணோடனே லோட் ஆகி ஓகே ஆகும். இதில் வியூ பண்ணாலும் வியூ பண்ணிக்கலாம், இல்லை அப்டேட் பண்ணலாம் அப்படின்னா இல்லைனா டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இதுக்கு போகும். வெயிட் பண்ணுங்கள். ஓகே சப்மிட் ஆட் பே அக்கௌண்ட் வந்துச்சுங்களா. ஓகே இப்போ பேக் போய்ட்டு திரும்பி நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களோட ஆட் அக்கௌண்ட் வந்து காமிக்காது. சப்ஸ்கிரிப்ஷன் வந்து $25 வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அக்கௌண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா. இப்போ வந்து நம்மளுக்கு ஆட் அக்கௌண்ட் காமிக்கல பார்த்தீங்களா. இதேமாரி தான் உங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே வந்து பேங்க் அக்கௌண்ட்டை இப்படி தான் வந்து லிங்க் பண்ணுறது. ஓகேங்களா. இதில் எதனா டவுட் அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.